எஸ்வி கிட்ஸ் டிவி தமிழ். ஒரு சிறிய அழகான கிராமம். அந்த கிராமத்தின் அருகில் பெரிய ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. அந்த ஆற்றை கடந்துதான் சந்தைக்கு செல்ல வேண்டும். அந்த கிராமத்தில் கழுதை வளர்த்து கொண்டு வாழ்ந்த ஒரு வயதான வியாபாரி இருந்தான். அவனிடம் 2 கழுதைகள் இருந்தன. ஒரு கழுதையின் பெயர் கருப்பு, மற்றொரு கழுதையின் பெயர் வெள்ளை. கருப்பு மிகவும் சோம்பேறி, வேலை செய்ய விருப்பமில்லை. வெள்ளை மிகவும் நேர்மையானது, எஜமானன் சொல்வதை அமைதியாக செய்து முடிக்கும். ஒரு நாள் காலை வியாபாரி கருப்பின் முதுகில் பெரிய உப்பு மூட்டைகளை ஏற்றினார். வெள்ளையின் முதுகில் மென்மையான பஞ்சு மூட்டைகள் ஏற்றினார். இருவரும் கவனமாக ஆற்றை கடந்து போங்கள் என்று எஜமானன் சொன்னான். 2 கழுதைகளும் மெதுவாக நடந்தன. ஆற்றின் நடுவில் செல்லும் போது கருப்பு திடீரென கல்லில் வழுக்கி தொப்பென்று தண்ணீரில் விழுந்தது. ஐயோ என்று அது கத்தினது. சில நொடிகளில் அது எழுந்து நின்றது. ஆனால் ஆச்சரியம், அதன் பாரம் மிகவும் குறைந்திருந்தது. உப்பு தண்ணீரில் கரைந்து போயிருந்தது. கருப்பு மனதில் நினைத்தது, ஆஹா, தண்ணீரில் விழுந்தால் பாரம் குறைந்து விடுமா? இது நல்ல யோசனை. அது சந்தோஷமாக ஆற்றை கடந்து சென்றது. அதை பார்த்த வெள்ளை ஒன்றும் பேசவில்லை. அடுத்த நாள் மீண்டும் சந்தைக்கு செல்ல நேர்ந்தது. மீண்டும் கருப்புக்கு உப்பு மூட்டைகள் ஏற்றப்பட்டன. ஆற்றின் நடுவில் வந்ததும் கருப்பு நினைத்தது, நேற்று போல மீண்டும் விழுந்தால் பாரம் குறைந்துவிடும். அது திட்டமிட்டு தண்ணீரில் படுத்துக் கொண்டது. உப்பு மீண்டும் கரைந்து போனது. பாரம் குறைந்தது. கருப்பு சிரித்துக் கொண்டே நடந்தது. எஜமானன் இதை கவனித்தான். இது தந்திரம் செய்கிறது போல இருக்கிறதே என்று அவன் எண்ணினான். மறுநாள் காலையில் எஜமானன் ஒரு திட்டம் போட்டான். இந்த முறை கருப்பின் முதுகில் உப்புக்கு பதிலாக பெரிய பாஞ்சு மூட்டைகளை ஏற்றினான். கருப்பு அதை கவனிக்கவில்லை. இன்றும் ஆற்றில் விழுந்தால் பாரம் குறையும் என்று அது மனதில் நினைத்துக் கொண்டது. ஆற்றின் நடுவில் சென்றதும் அது மீண்டும் தண்ணீரில் விழுந்தது. ஆனால் இந்த முறை வேறுபட்டது. பஞ்சு தண்ணீரை முழுவதும் குடித்துக் கொண்டு மிகவும் கனமாகிவிட்டது. கருப்பால் எழுந்து நிற்கவே முடியவில்லை. ஐயோ, என் முதுகு வலிக்கிறது, என்னால் நகர முடியவில்லை என்று அது அழுதது. அப்போது அருகில் இருந்த வெள்ளை சொன்னது, சோம்பேறித்தனமும் தந்திரமும் சில நேரம் உதவலாம், ஆனால் உண்மையான உழைப்புதான் நம்மை காப்பாற்றும். கருப்பு தனது தவறை உணர்ந்தது. இனிமேல் நான் ஏமாற்ற மாட்டேன், நேர்மையாக வேலை செய்வேன் என்று அது எஜமானனிடம் சொன்னது. எஜமானன் அதன் தலையில் தடவி, தவறு செய்வது பெரிய விஷயம் இல்லை, அதை உணர்ந்து திருந்துவதுதான் பெரியது என்றான். அதன் பிறகு கருப்பு நேர்மையாக வேலை செய்ய தொடங்கியது. 2 கழுதைகளும் அமைதியாக வேலை செய்து நல்ல வாழ்வு வாழ்ந்தன. கதையின் நற்பொருள்: தந்திரம் சில நேரம் வெற்றி தரலாம், ஆனால் என்றும் இல்லை. நேர்மை மற்றும் உழைப்பு எப்போதும் உயர்வை தரும். பிறரை ஏமாற்ற நினைத்தால் இறுதியில் நாமே சிரமப்படுவோம். உழைப்பும் நேர்மையும் தான் உண்மையான புத்திசாலித்தனம்.